லாங் டைம் எடுத்துக்குவோம் அல்லாஹ் இந்த சீல் வைக்கிறது. அந்த ப்ராசஸ் வந்து சூரத்து பக்ராவில் எடுத்தோடனே அதான் கிளாஸை எப்போ சீல் வைக்கப்படும். இந்த மின்னல், இந்த நெருப்பு, இந்த நயவஞ்சகத்துடைய அந்த இது இருக்குது பாருங்க, நாம் விரும்பி இருந்தால் இவர்களுடைய பார்வைகளை நீக்கியிருப்போம். ஒரு கேட்டகரி நான் இந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன், ரெண்டாவது கேட்டகரி கொஞ்ச நாளுக்கு விட்டு வச்சுருக்கேன், மூணாவது கேட்டகரி இதுக்காக விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அல்ல அதில் ஸ்டெப்ஸு போட்டு வச்சுருந்துருப்பான். ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த இடம் அந்த ஸ்டேஜஸ் வந்து இவங்க கடந்து கடந்து வந்திருப்பாங்க. இவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க என்னன்ட்டு. ஹக்கு இது தான், ஆனால் என்னுடைய லாபம் அடிபடும். ஹக்கு இது தான், ஆனால் இவன் சொல்லி நான் கேட்கணுமா? ஹக்கு இது தான், என் மனசு அது இத்தனை நாள் செஞ்ச என்னுடைய அந்த இமேஜுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஹக்கு வெர்சஸ் இமேஜு, அந்த உணர்ச்சிகள் இருக்குது பாருங்கள். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இதுக்காக தான் நான் சொல்கிறது, எப்போவுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு சொல்கிறாங்களா இல்லையா? உணர்ச்சிகள் வெர்சஸ் உண்மைகள், இந்த ரெண்டும் நம்ம முன்னாடி வரும். நாம் உண்மைகளை ஒத்துக்கொள்ளணும், உணர்ச்சிகளை தூக்கி என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுடணும். உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய கோபத்துக்கோ உங்களுடைய பெருமைக்கோ உங்களுடைய ஈகோவுக்கோ, ஈகோ டச் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் வந்து அதனால தான் தாவா செய்யும்போது எப்போவும் என்ன பண்ணக்கூடாது, ஈகோ டச் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ இவங்களெல்லாம் டச் பண்ணுறேன்னா இதெல்லாம் நம்ம இதை முத்தி போன கேஸு, இதெல்லாம் நாள்பட்ட கேஸு. அதனால் வந்து இதெல்லாம் டச் பண்ணி தான் ஆகணும் ஈகோவை, வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க நம்மளில்லை, இவங்க பாரம்பரியமே அதுதான். இதுக்கு முன்னாடி சையத் குத்துப் முட்டாளுன்னாங்க, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து மௌலானா மௌதூதியை முட்டாளுங்கிறாங்க, இஸ்ரார் அஹமது முட்டாளுங்கிறாங்க. நான் யார் சுண்டக்கா இவங்களுக்கு? நான்லாம் யாருன்றேன்? நான்லாம் துரும்பு. இவங்க பெரிய பெரிய உண்மையாளர்களே இவங்கெல்லாம் பொய்யர்கள்னு சொல்லிட்டு வந்தவங்க, என்னை பொய்ப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு வேலையாண்ண? சரியா? அப்போ அதனால தான் அந்த உணர்ச்சிகள் வெர்சஸ் உண்மைகள்னு வரும்போது அந்த உண்மைகளை வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? கால்நடாயிரும். அதுதான் எல்லாம் சொல்கிறான்ல இவன் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம். ஏன்னா உணர்ச்சி வெர்சஸ் உண்மைன்னு வரும்போது உணர்ச்சி எடுத்துட்டீங்கள, உணர்ச்சி மட்டும் பயன்படுத்துகிறவன் மனுஷனாக இருக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் நீ கால்நடை சமம். அப்போது அல்லாஹ் வந்து எடுத்த உடனே யாருக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிடுறதில்ல, சீல் வைக்கிறதில்ல. ஹக்கு இதுன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு தங்களுக்குள்ள அந்த ஜர்க்கு காமிச்சிக்க மாட்டாங்க. கரெக்டாக சொல்கிறான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்ப்பாங்க, எல்லோரும் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் வேணாம் அப்படிம்பாங்க. நம்ம கம்பெனிக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க, மாப்பிள்ளை அப்படியே இருந்துக்கலாம்டா, மாப்பிள்ளை நீயும் மாறக்கூடாது நானும் மாறக்கூடாது, நானும் 2 பேரும் சேர்ந்து நாசமாக போகலாம் அப்படின்னு டீல் போட்டு அப்படியே போய்க்குவாங்க.